எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளுக்கு இப்போ கொடுக்கப்படுகிற சத்தியம் என்ன அப்படின்னா, சிறையிருப்பு மாறும் காலம். சரியா? சிறையிருப்பு அப்படின்னா ஒரு ஜெயில் டைம் மாதிரி, ஒரு ஜெயிலில் கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறுது. 2 ராஜாக்கள் 25 27லேருந்து 30 இப்படி சொல்லுது. 27 2 ராஜாக்கள் 25 27 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவால் ரெபெக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. அப்போ பாருங்கள், தலையை ஒரு ராஜா 37 வருஷம், சரியா, யோயாக்கீன் உடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் அவன் ராஜாவாக தான் இருந்திருக்கான். ஆனால் இன்றைக்கி சிறையிருப்பில் ஆகிட்டான். எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்திருக்கான் பாருங்கள், 37 வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதி, 37 வருஷம் 12 மாதம் 27ஆவது தேதி வரைக்கும் சிறையிருப்பில் இருந்திருக்கான். இத்தனை வருஷம் சிறையிருப்பில் ஒரு ராஜாவுக்கு விடுதலை எப்படிங்க வரும்? சிறையிலேயே போட்டு வச்சுருக்காங்க ஒரு ராஜாவை. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை செழிப்பான வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி சிறையிருப்பாகவே இருந்தாலும் இத்தனை வருஷம் கழித்து கூட ஒரு மாறுதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படைத்தவர் பேசிகிட்டு இருக்கார் உங்களோட. அப்போ அவருக்கு இது லேசான காரியமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு ராஜா வராரு, அது பாருங்கள், இன்னொரு ராஜா வராரு, சரியா. ஏவால் மெகாபாத் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. இன்னொரு ராஜா இந்த ராஜாவுடைய சிறையிருப்பிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வர்றது மாத்திரம் இல்லாமல் அவனோடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னுடைய சிங்காசனத்தை ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு சமமாக உயரமாக வைத்து, அப்போ உயர்த்துவது மாத்திரம் இல்லை, ராஜாவை போலவே பழையபடியே ராஜாவாகவே அவனை அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். சரியா? அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தமும் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்து, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையிட்ட அனுதின திட்டத்தின்படி அனுதினம் கொடுக்கப்பட்டு வந்தது. அப்போ பாருங்கள், உங்களை சிறையிருப்பிலேருந்து வெளியில் கொண்டு வர்றது இல்லாமல் ராஜா மாதிரியே வாழ வைக்கிறார். ராஜாக்கு என்ன செலவோ அதே செலவு இவனுக்கும் செய்யப்படுது. அப்போ இன்றைக்கி உங்களை நோக்கி வர சத்தியம் என்னென்னா, உங்கள் சிறையிருப்பு மாறுது. மறுபடியும் நீங்கள் ராஜாவாக ஆறீங்க, ராணியாக ஆறீங்க. ஆமேன்.